ஓகே. நான் இப்ப என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மீ ஆண்டியோட லைஃப் ஹிஸ்ட்ரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் பொறந்து எனக்கு 4 வயசு இருக்கும்போது, அவங்களுக்கு 2 வயசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு 2 வயசு இருக்கும்போது இவங்க பொறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு வந்து 32, அவங்களுக்கு வந்து 30. ஓகேவா? இவங்க வந்து எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன். ஃபாஸ்டரிங் ஃபாதர் அவர்கிட்ட கேட்டேன். சொந்த அப்பா கிடையாது. இந்த மாதிரி வந்து நீங்க அவங்கள அங்கேயே வளர்த்துருக்கலாமே, எதுக்கு வந்து இட்ஸ் மீ ஆண்டிய வந்து நீங்க வேற இடத்துல குடுத்து வளர்க்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு என்ன மூடு தோணுச்சோ, அது படி அவங்க குடுத்துட்டாங்க. நம்ப என்ன கேட்க முடியும் அவங்கள? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பொண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ச்சே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது என்ன மீனிங் அப்படின்னா, அவர் வேற ஒரு அப்பாவுக்கு வந்து பொறந்தவரு. இட்ஸ் மீ ஆண்டி வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டிங் ஃபேமிலி. ஒருத்தர் கூட வந்து சொல்லவே இல்ல என்கிட்ட. இதோட பொண்ணு தான் நந்தினி. நீ வேற ஒருத்தவங்களோட பொண்ணு. சிஎம் பொண்ணுன்னு சொன்னா கூட பரவால்ல. வேற ஒருத்தவங்களோட பொண்ணுனாவது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கலாம் இல்லையா? எனக்கு டைவர்ஸ் ஆகப்போகுது அப்படின்னு அப்போ கூட வந்து அவங்க என்ன பண்ணல, இத தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு தான் அந்த காசெல்லாம் குடுத்துருக்காங்க. இத தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. காசு கூட அப்புறம் முதல்ல இத தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட வாய் திறந்து சொல்லவே கிடையாது. ஒருத்தர் மட்டும் தான் சொன்னாரு. இப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த இட்ஸ் மீ ஆண்டிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்களோட தாட் எப்படி இருக்கு பாருங்க. 10th படிக்கும்போது ஒரு கல்யாணம் எங்க திலீப் பாபு அண்ணா கூட. அதுக்கப்புறமா அப்போ வந்து நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நாள் வந்து பாய்சன் சாப்பிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து யார்கிட்டயும் பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, இவங்க கூடவே இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களாம் எங்க அண்ணாவ, திலீப் அண்ணாவ. அதனால வந்து ஏதோ திட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு பாய்சன் சாப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் எங்க அண்ணாக்கு கோவம் வந்துட்டு, அம்மா தாயே நீ போயிடு உங்க வீட்டுக்கு. ஒன்றும் இல்ல அதுக்கெல்லாம் நீ என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருவ கிளம்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் பள்ளிக்கரணையிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க பெரியம்மா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பால் டைம் குடிச்சிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சிஸ்டர் இப்போ ரீடு இந்த மாதிரிலாம் த்ரெட்டிங் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப யூஷுவலான வேலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு 1 வீக்லேயே வந்து ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் இருக்கும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு ஆப்போசிட்டில். அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 13 எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஏப்ரல் வந்து இவங்கள கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களோட வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யம் அவங்களுடைய குழந்தைன்றதுக்கு